நிறைய சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியல் பாவம்லாம் அப்பா இப்போல்லாம் கட்டுக்கடங்காமல் போயின்ட்டுருக்கு. இப்படி தான் அப்படியே எங்கேயோ போகிறாங்க லேடிஸு, வர்றதுக்குள்ளே ஐயோ அவளுக்கு என்னாச்சோ, ஐயோ என்னாச்சோன்றாங்க. ஒரு வடிவேல் காமெடியில் கூட வருமே, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படி போச்சு, அவள் பிள்ளைதாச்சியாக இருந்தா, கீழே விழுந்தா, என்ன ஆச்சு தெரியலன்னு வடிவேல் சந்து இண்டு இடுக்கு எல்லாத்துலேயும் ஓட்டிட்டு போவான். கடைசியில் பார்த்தா இந்த 4 லேடிஸும் சீரியல் பார்க்க, அவன் கடைசியில் அடிங்க, உங்களெல்லாம் என்னடி பண்ணுறது, சீரியல் பார்க்கவாடி என்ன உயிரெல்லாம் படைய வச்சு கூட்டு வந்தீங்க அம்மா. அந்த மாதிரி ஒரு கதை. ஒருத்தவங்க அப்படியே ஒரு பாட்டி, இப்போல்லாம் பாட்டிங்களுக்கெல்லாம் எங்கே முதல்லலாம் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, யாரோ ஒரு பிள்ளை இருக்கும், அதுங்களை கதை சொல்லுவாங்க, அவங்களுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க, இப்படி போகும். இப்போ பெரியவங்களுக்கே பொழுதுபோக்கு டிவி தான், அந்த மாதிரின்னு ஆகிப்போச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு டிவி போயிடுச்சு, அதை அப்படியே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது வாங்கி மறுநாள் கொடுக்குற வரைக்கும் ஏன் தலை தீந்துடும், அவ்வளோதான். அந்த மாதிரி அவ்வளவு சீரியல் இதுவாகி போயிட்டாங்க இப்போல்லாம். நிறைய சீரியல் பார்க்கக்கூடாதுப்பா. பிள்ளைதாச்சியாக இருந்தீங்கன்னா, கருவுற்று இருந்தீங்கன்னா, இந்த சீரியல் பார்க்குறதுனால மனவளம் குன்றி குழந்தை பிறக்குமா. ஏன்னா எந்த சீரியலுமே நல்லபடியாக போகலையே, எதுலேயோ நுழைக்கிறானுங்க, என்னென்னமோ இப்போ ஆகுது கதை இல்லைங்களா. அதனால் சீரியல் பார்க்குறத குறைச்சிட்டு, அந்த என்டர்டெயின்மெண்ட்டை குறைச்சிட்டு, இந்த குழந்தைங்களுக்கு கதை சொல்லலாம் இல்லைங்களா. நல்ல நல்ல கதைகள் எல்லாம் சொல்லலாம். எவ்வளவு கதைகள் இருக்குது, அதையெல்லாம் சொல்லலாம் இல்லையா. இந்த மாதிரி தான் ஒரு பாட்டி அந்த டிவியிலேயே போயிடுச்சு. அதுக்கு அவ்வளவு ஒரு இது பார்த்திங்கன்னா, அந்த டிவி இதுவே வேறு, நிஜ இது வேறன்ற மாதிரி கூட தோணலை அதுக்கு, அந்த பாட்டிக்கு. அவ்வளோ ஒரு அந்த டிவி உள்ளேயே போயிடுச்சு. ஒருத்தன் என்ன பண்ணுறான், அந்த தெருவில் ஒரு 4-5 வீட்டில் திருடிட்டு கடைசியாக இந்த பாட்டி இதுக்கு வரான். வந்து அந்த வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டான். சிலதெல்லாம் டிவியை எடுக்கிறான், அது எல்இடி டிவி எடுத்துட்டான். இது சொல்லுது, இந்த பாட்டி சொல்லுது, பாரேன் டிவியை திருடுற மாதிரியெல்லாம் டிவியில் காமிக்கிறாங்க, அது நிஜமாக வேற தெரியுதுங்குது. இது என்ன சொல்லலாம். இந்த பாட்டிங்கெல்லாம் கதை சொல்கிறது போய் இப்போது சீரியல் பார்க்க பக்கம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா தான், பருந்து பாம்பை போடுதா மேலே இல்லை பழுதை போடுதான்னு தெரியும்.